بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தலைமையேற்று நடத்தி தர மாவட்ட துணை செயலாளர் மகாதீர் முகமது அவர்களை அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடனுமாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத தொப்புள் கொடி உறவுகள், ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளை சார்பாக தெருமுனை கூட்டம் தற்போது ஆரம்பமாகிறது. இப்படியான தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் நமது இயக்கம் சார்ந்து அதிகமாக இப்படியான பெரும் பெரும் பஜார்களில் நடத்துவதில்லை. இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்ததற்கான மிக முக்கியத்துவமான நோக்கம் என்னவென்றால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இந்திய நாட்டினுடைய மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசு முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு உரிய சொத்துக்களை வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனுடைய விளக்கத்தை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இப்படியான இந்த கூட்டம் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வீதியில் பல்வேறு கூட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கூட்டங்கள் எல்லாம் பல்வேறு கட்சி தலைவர்களும் பல்வேறு கட்சிகளும் நடைபெறுகின்ற கூட்டத்தை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது முஸ்லீம் சமூக மக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிறது. அதனுடைய சிறிய ஒரு அறிமுகத்தோடு என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது பொதுவாக முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் அவர்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் போடக்கூடிய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்ட களங்களில் இறங்கும். இந்த இயக்கம் எதற்காகவும் யார் வீட்டிற்கும் சென்று எங்களுடைய இயக்கத்திற்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் அல்லது எங்கள் இயக்கம் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்று கூட யாருடைய வீட்டு வாசலிலும் நிற்காது. அதற்குரிய எந்த பேச்சையும் இந்த
இயக்கம் பேசாது என்பதை முதலாவதாக உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் என்றால், வீதிகளில் நடைபெறுகின்ற கூட்டங்கள் எல்லாம் மக்களுடைய பார்வையில் தான் யார் என்று தெரியப்படுத்திவிட்டு ஒரு சில நாட்களில் ஓட்டுக்காக வீதிகளிலே உலா வரக்கூடிய மக்களை உங்களால் பார்க்க முடியும். அப்படியான எந்த நோக்கத்திற்காகவும் இந்த கூட்டமும் கூடவில்லை, அதற்காகவும் இந்த ஜமாத் எந்த காலகட்டத்திலும் இறங்காது என்ற ஒரு உத்தரவாதத்தோடு நாம் முனை கூட்டத்தை துவங்குகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 2-3 ஆம்புலன்ஸ்கள் ஓடுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இறைவனுடைய உதவியால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறைவான தொகையில் ஒரு ஆம்புலன்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இறைவனுடைய உதவியால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகின்ற இந்த ஆம்புலன்ஸ் சேவை மையங்கள் நடைபெறுகிறது. தஞ்சை வடக்கு மாவட்டம், அதாவது கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட எங்கள் ஜமாத்தின் வாயிலாக 33 கிளைகள் இயங்குகின்றன. அந்த 33 கிளைகளிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் 6 மாதத்துக்கு இடைப்பட்டவாறு இரத்த தான முகாம்கள் இறைவனுடைய உதவியால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரத்த தான முகாம் என்பது இரத்த தானத்தினுடைய அருமை அனைத்து உள்ளங்களுக்கும் தெரியும். அது எந்த அளவிற்கு தேவை இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு கர்ப்பிணி பெண்கள் ஈண்டெடுக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு பல்வேறு இரத்தங்கள் தேவைப்படுகிறது. குறைஞ்சது 1 யூனிட் இரத்தமாவது அவர்களுக்கு ஏற்றக்கூடிய சூழ்நிலை அந்த கர்ப்ப காலங்களில் ஏற்படுகிறது. இது இல்லாமல் பல்வேறு விபத்துகள், பல்வேறு நேரங்களில் உடல் குறைபாடுகளால் வருகின்ற பிரச்சனைகளினால் பல்வேறு நேரங்களில் அரசு மருத்துவமனைகளிலிருந்து எங்களுடைய ஜமாத்திற்கு ஃபோன் அடிக்கிறார்கள். பாய், உடனடியாக எங்களுக்கு 2 யூனிட் இரத்தம் தேவைப்படுகிறது, 3 யூனிட் இரத்தம் தேவைப்படுகிறது, 6 யூனிட் இரத்தம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் ஒரு நபருக்கு. இதை கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் யார் யாரெல்லாம் அப்பொழுது இரத்தம் கொடுக்காமல் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையோடு ஒவ்வொரு இடங்களிலும் இறைவனுடைய அருளால் அந்த இரத்தங்களை தானமாக நாம் செய்து வருகிறோம். தனி நபர்களாக இரத்த தானங்கள், பல்வேறு இடங்களில் இரத்த தான முகாம்கள், இதையெல்லாம் நாம் செய்கின்ற பெரும் பணிகளில் மிக முக்கியத்துவமான பணிகள். இதை ஏன் இந்த இடத்திலே நாம் நினைவூட்டுகிறோம் என்றால், பல்வேறு மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளுக்கும் இது தேவையானதாக உபயோகமாக இருக்கும் என்ற இந்த செய்திக்காகத்தான் இதை உங்களிடத்திலே தெரியப்படுத்துகிறோம். இந்த திருப்பணிந்தாளில் தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவரையோ அல்லது இன்ன பிற உறுப்பினர்களையோ நிர்வாகிகளையோ தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உடனடியாக அந்த இரத்த தானத்தினுடைய உதவியை உடனடியாக செய்யக்கூடிய நபர்கள் இந்த திருப்பணிந்தாளில் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டு, பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய ஜமாத்தின் வாயிலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது சமீபத்திலே கூட இந்த கோடை வெப்பத்தில் அடித்த ஒரு காற்றிலே பல்வேறு மரங்கள் விழுந்தன. அதை சரி செய்வதற்கு பல்வேறு விவசாயிகள் பாடுபட்டார்கள். கரண்ட் இல்லாமல் அவ்வளோ சிரமப்பட்டார்கள். இதுவே மழை காலங்களில் பல்வேறு கிராமங்களில், இன்னும் சொல்ல போனால் ஆலமரங்களே விழுந்து கிடக்கின்ற ஒரு பெரும் பெரும் பேரிடர்களெல்லாம் நடைபெற்றது. அந்த பேரிடர் நேரங்களில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் தங்களுடைய அந்த மரம் அறுக்கும் மிஷினை வைத்துக்கொண்டு
எல்லா இடங்களிலும் மறுத்து அதை வெளியேற்றி பல்வேறு இடங்களில் பாதிப்பு உண்டான வீடுகளுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு ஏற்ற உணவுகள், அவர்களுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான பால்கள், பிஸ்கட்டுகள், அன்றைக்கு ஒரு நேரத்தில் மெழுகுபத்தி இல்லாமல் மக்கள் தவித்தார்கள். அதையெல்லாம் நம் ஜமாத்தின் வாயிலாக பேரிட காலங்களில் நாம் செய்கின்ற அரும் பணிகளிலே இதுவும் ஒன்று. இதெல்லாம் சிறு சிறு விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கான காரணம் என்னவென்றால், இப்படியான தெரு வீதிகளில், மெயின் ரோடுகளில் போடப்படுகின்ற கூட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் தன்னுடைய கட்சி செய்கின்ற பணிகளையும் சொல்வார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு தேவையான ஓட்டுகளுக்காக இருக்கும். ஆனால் இங்கே நடைபெறுகின்ற இந்த கூட்டமும் நடத்துகின்ற இந்த ஜமாத்தும் ஒரு காலம் ஓட்டுக்காக இருக்காது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் நினைவூட்டி கொண்டு, இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியத்துவமான பேச்சாளர்கள் இதற்கு பிறகு ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அதிலே முதல் பேச்சாளராக சகோதரர் சலீம் அவர்கள், மாவட்ட தொண்டனரி பொறுப்பிலே உள்ள சகோதரர், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடத்திலே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Very nice. Very nice. ஆண்களுக்கான கவுரம். அர் ரஹ்மான் ஆடையகம்.